ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசு புதுசுன்னு பூரி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கரண்டி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கப்பில் ஆட் பண்ணோன்னா ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோட்டா மாவு, ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இல்லைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளே ஊறினா போதும். இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். விரிசல் இல்லாமல் ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, இது போல் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது இந்த ஒரு உருண்டையும் திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் திரட்டி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகாமல் போட வேணாம், சூடாகின அப்புறமா போட்டோன்னா நல்லா புசு புசுன்னு வரும் பூரி. பாருங்க, இது போல் புசு புசுன்னு வரும். இப்போ பூரி நல்லாவே புசு புசுன்னு வந்துருச்சு. இதே போல் நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதே போல் புசு புசுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, பூரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சைடிஷாக சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன். அதனால பூரிக்கு சிக்கன் கிரேவி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் கூட நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா நல்ல காம்பினேஷன். நான் இதுக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ணேன். பாருங்க, பூரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. சிக்கன் கிரேவி காம்பினேஷனோட சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.